ஐடியில வேலை வாங்கி ஆடம்பர காரு வாங்கி ஊருக்குள்ள பொண்ணு தேடி ஒண்ணும் கிடைக்கல. இப்போ தனியா வாழுறது எனக்கு பிடிக்கல. சொந்தத்துல பொண்ணு தேடி அப்பா ஆயா போயிருக்க ஜாதகம் தான் தெரியலன்னு சொல்லி போட்டாங்க. என் சந்தோஷ போலதான் மண்ண போட்டாங்க. அரும்பரும்பா மொட்டை எடுத்து முழமையில சார்ந்தொடுத்து அசையில வச்சுக்கிட பொண்ணு கிடைக்கல. இப்போ நினைச்சு சாயினே இப்போ நின்று தவிக்கிறேன். தீபுரப்பட்டு நூல கச்சிதமான எடுத்து கட்டி விட நானும் தான் பொண்ணு தேடுறேன். அதை கட்டிக்கிற பொண்ணு எங்க எனக்கு தெரியல. 4 பேரு அத்தை பொண்ணு 8 பேரு எல்லாமே 5-6 வயசு மூத்தது. அதனால என் நிலைமை இப்படியானது. சொந்த பந்தம் கூட்டி வந்து சோறும் தான் ஆக்கி போட்டு கல்யாணம் தான் பண்ணிக்கத்தான் நான் நினைக்கிறேன். நான் கட்டிக்கிற பொண்ணு எங்க எனக்கு தெரியல. ஐடியில வேலை வாங்கி 25 வயசாகி பொண்ணுங்க தாங்கி போயிங்க நிறைய இருக்குது. அவங்க எதிர்பார்ப்பு அதுக்கு மேல அதிகம் இருக்குது. அங்கே இங்க பொண்ணு தேடி அலைஞ்சு நான் தெரிஞ்சு கூட்ட கல்யாணம் தான் பண்ணிக்கிற ஆசை குறையுது. அதுக்குள்ள தலைமுடியும் நினைக்க தொடங்குது. தலைமுடிக்கு சாயம் கட்டி வயசு கொஞ்சம் இறங்கி கட்டி வெளியூர் பொண்ணு பார்க்க நானும் போனேன். இந்த பொல்லாத வயிறு தான் வெளியே தெரியுது. தொப்பையோட சேர்ந்து இங்க சொட்டையும் தான் விழுந்துடுச்சு. விட்டு விட்டு போகத்தானே நான் நினைக்கிறேன். அது காத்தடிச்சு கலந்துடுமோ கலங்கி நிற்கிறேன். நான் காரால வம்சத்துல கருத்தான ஆளுதாங்க. கட்டிக்கத்தான் பொண்ணு இருந்தா சொல்லி விடுங்க. நான் காலமெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்வேங்க.